அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேப்பி குட் டே. சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷான இந்த மஷ்ரூம் மசாலா சாப்பிடுறதுக்கு உண்மையிலேயே அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல மீடியம் சைஸ் 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி 3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 4 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதுல ஏலக்காய், லவங்கம், பட்டை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகு சேர்த்துட்டு இதுல பொடியா கட் பண்ணின 5 வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் மஷ்ரூம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின அப்புறம் இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து ராஸ்மல் போற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதோட ராஸ்மல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரிச்சு வெங்காயம் தக்காளி விழுது சேர்த்து நல்லா இதோட ராஸ்மல் போகணும். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு வந்த அப்புறம் 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆன அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணுங்க. நல்லா குக் ஆன அப்புறம் இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்த கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து இறக்கி சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேப்பி குட் டே.